Dear students, good morning. So last class வந்து நம்ம காஸ்ட் எஸ்டிமேஷன் வந்து என்னன்னு பார்த்தோம். காஸ்ட் எஸ்டிமேஷன்ல வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து வந்து காஸ்ட் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த எஸ்டிமேஷன் ஆஃப் காஸ்ட் எலமெண்ட்ஸ் அப்படின்ற நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம என்ன எதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணுறோம் அதை பற்றி. ஸோ ஒரு பொருளின் உற்பத்தி தொழிற்சாலையில் ஒரு செலவினங்களை கீழ்கண்ட எலிமெண்ட்களாக பிரிக்கலாம்னா மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ ரா மெட்டீரியலாக வாங்குகிறோம், அதுக்குரிய காஸ்ட்டு. ஸோ ஜாப் தயாரிக்கிறதுக்கு நம்ம லேபர் காஸ்ட் கொடுக்கணும். ஆனால் அதர் எக்ஸ்பென்சஸ்னால் ஒன்றும் இல்லை, ரா மெட்டீரியல் வாங்கிட்டு இங்கே வர்றது, அப்புறம் ஜாப்பை செஞ்சு அங்கே கொண்டு போகிறது, இடையில வந்து ஏதாவது சின்ன சின்ன வேலைகள். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா நூல், புத்தகம்னு பார்த்தீங்கன்னா பேப்பர், செருப்பு, தோல், நாற்காலி, மரமே. இது ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதைத்தான் எழுத அவசியம் இல்லை, நீங்கள் ஏதாவது நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ மெட்டீரியல் காஸ்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஜாப் தயாரிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்குரிய ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு சில குறிப்பிட்ட செலவில் நம்ம வாங்குவோம். அதான் வந்து மெட்டீரியல் காஸ்ட். ஸோ என்ன அப்படின்னா இதில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது, டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட். உற்பத்தி செய்ய பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல் மற்றொன்று நம்ம வெளியே கொண்டு வரும், சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் காஸ்ட். உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படும் மெட்டீரியல் மற்றொன்று வெளியில் இருந்து வாங்கப்படும். அதாவது ஜாப்பை தயாரிக்கிறோம், அது வந்து வெளியே வாங்குகிறோம், அது ஸ்டாண்டர்டு, அது வந்து அது ஒரு மெட்டீரியல் செலவு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் செலவு, அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு, அந்த மாதிரி சின்ன சின்ன கிராப் விழுகிறது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் செலவு. டைரக்ட் மெட்டீரியல் முழுமையான பொருளாக மாற்ற உதவும் மெட்டீரியல்கள் இன்டைரக்ட் மெட்டீரியல்கள். நம்ம வந்து அது வந்து டைரக்ட் மெட்டீரியல் வந்து நம்ம மெட்டீரியல் மட்டும் கூடிய செலவு தான் சொல்லியிருக்காங்க. பட் இது இன்டைரக்ட் மெட்டீரியலில் வந்து இந்த டைரக்ட் மெட்டீரியலில் வந்து ஜாப்பா தயாரிக்கிறோம்ல, அப்போ அதுக்குரிய மெட்டீரியல்ஸ் என்னென்ன அதெல்லாமே வந்து இன்டைரக்ட் மெட்டீரியல். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா லூப்ரிகேட் ஆயில், நீலகிரி ஆயில், கேஸ், வெல்டிங்கின் போது பயன்படுத்தப்படும் கண்ணாடி, பாலிஷ் செய்ய உப்புத்தூள், ஹீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படும் பிஞ்சிங் ஆயில், சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் செலவு. ஏன்னா இதெல்லாம் வந்து நமக்கு முன்ன பின்ன ஆகலாம், நம்ம ஒரு நாளில் போடலாம், இல்லைன்னா 2 நாளில் போடணும், இல்லை 3 நாளில் போடலாம். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய அந்த இன்டைரக்ட் செலவுகள் வந்து வேரியேஷன் இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு தெரியாது, எவ்வளவு ஆகும்னு நமக்கு தெரியாது. ஆனால் மெட்டீரியல் செலவு வந்து டைரக்ட் மெட்டீரியல் வந்து நமக்கு தெரியும், நம்ம வருஷத்துக்கு இவ்வளோ மெட்டீரியல் வாங்க போகிறோம்னு தெரியும். பட் இன்டைரக்டில் வந்து அப்படி கிடையாது. ஸோ அதனால் வந்து அது வந்து இன்டைரக்ட் செலவு, மறைமுகமான செலவுகள். லூப்ரிகேட் ஆயில், நீலகிரி ஆயில், கேஸ், வெல்டிங், கண்ணாடி, பாலிஷ், இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் காஸ்ட் மெட்டீரியல். ஸோ இதனால் லேபர் காஸ்ட்டு. ஸோ உற்பத்திக்கு பயன்படும் லேபர்ஸ்களுக்கு உதவும், அதாவது செலவழிக்கும் காஸ்ட் வந்து லேபர் காஸ்ட்டு. அதில் 2 விதமாக இருக்குது. மூலப்பொருட்களிலிருந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்ய நேரடியாக தொழிலாளர் வந்து ஈடுபடும் தொழிலாளர் வந்து டைரக்ட் லேபர். அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஊதியம் டைரக்ட் லேபர் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா துணியை நெசவு செய்யும் நெசவாயின் ஊதியம், நாற்காலி செய்யும் தச்சரின் ஊதியம், மிஷினை ரிப்பேர் செய்யும் மெக்கானிக்கின் ஊதியம், வெல்டிங் வேலை செய்யும் வெல்டர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து டைரக்டாகவே வந்து நம்ம ஊதியம் கொடுக்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் லேபர் காஸ்ட்டு. ஸோ இன்டைரக்ட் லேபர் காஸ்ட்னா ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு கம்பெனிஸோ இல்லைன்னா ஒரு விற்பனை பகுதியில் அலுவலகத்திற்கு பிளான்ட்டை வந்து நடத்துவோம் இன்டைரக்ட் லேபர். ஸோ சூப்பர்வைசர், பராமரிப்பு அலுவலர்கள், ஸ்டோர் கீப்பர்ஸ், டைம் ஆஃபீஸ் அலுவலர்கள். ஸோ அந்த மாதிரி இது வந்து என்னென்னா நம்ம செய்யக்கூடிய வந்து செலவுகளை வந்து ஒரு ஆடிட்டிங் மாதிரி போட்டு இது பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் காஸ்ட்.
ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா ஒரு பொருளின் மொத்த செலவிலிருந்து மெட்டீரியல் லேபர் செலவை கழித்தால் ஒரு தொகை கிடைக்கும். அதான் அதர் எக்ஸ்பென்சஸ். நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாம் செலவு பண்ணியிருக்கோம். செலவு பண்ணி முடிச்சுட்டு ஒரு கூடயே ஆயிருக்கும். நம்ம வந்து எதிர்பார்த்த அளவுக்குலாம் இருக்காது, கூட ஆயிருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதர் எக்ஸ்பென்சஸ் எப்படி சேர்ப்போம் அப்படின்னா மெட்டீரியல் லேபரையும் எடுத்து கழிச்சு விட்டுரும். இந்த மாதிரி மேலே நமக்கு ஏற்கனவே மெட்டீரியல் கண்டுபிடிச்சிருக்கோம், லேபர் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ரெண்டையும் போட்டு கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் பிக்சர்ஸ், டைஸு, டிராயிங் மற்றும் பேட்டர்ன்ஸ் இந்த செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ மெட்டீரியலை வந்து எடுத்து வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட் செலவு, டூல்ஸு, இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து 2 கொடுக்கணும், அதெல்லாம் அந்த செலவு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸ் செலவு. அது வந்து 2 விதமாக இருக்குது, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு. ஸோ இது வந்து ஆன் காஸ்ட் ஆர் ஓவர் ஹெட் அல்லது பர்டன் என்றும் அழைக்கப்படும். இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர் மற்றும் நேரடியாக சார்ஜ் செய்ய இயலாத செலவுகள் எல்லாமே வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ வந்து இந்த ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஆர் ஓவர் ஹெட்ஸ், ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஆர் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலைகளில் வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ் தான் வந்து ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ். ஸோ என்ன சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா சொல்லுவாங்க ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மிஷின்ஸை வந்து நம்ம இது பண்ணுறோம், நம்ம வந்து திடீர்னு பிரேக் டவுன் ஆகிடுது, அதாவது பிரேக் டவுன் இல்லைன்னா டூல் உடையுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நமக்கு தெரியாது, அது வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு தெரியாது, அது உடையும்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து வரக்கூடிய ஓவர் ஹெட்ஸ் எல்லாமே வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். ஸோ ரெண்டாவது வந்து ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா நம்ம தயாரிக்கக்கூடிய பொருளை வந்து ரா மெட்டீரியல் வாங்குகிற செலவு, இங்கேருந்து போகிற செலவு, டிரான்ஸ்போர்ட் செலவு, அப்புறம் ஒரு டிரைவரோட செலவு, ஸோ இது எல்லாமே வந்து வருஷத்துக்கு எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆடிட்டிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். ஸோ அடுத்தது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்னா ஒன்றுங்களா, இந்த விற்பனையாளர்கள்னு சொல்லுவாங்க இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அவங்க ரீதியாக வந்து வரக்கூடிய பேக்கிங் பண்ணுறது, பயண செலவுகள்லாம் இருக்குது, குடோன் வாடகை வச்சுருப்பாங்க, சேல்ஸ்மேன் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். சரிங்களா? ஸோ பார்த்துங்க, இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு என்னென்னு பாருங்கள். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸு, ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் இது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து இது வந்து இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர் எக்ஸ்பென்சஸ், இன்சூரன்ஸு, பராமரிப்பு செலவு, இதெல்லாமே வந்து சேர்ந்தது தான் வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். அடுத்து வந்து ஆஃபீஸ்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு கம்பெனி வாடகை, ஆஃபீஸ் அலுவலர்கள் சம்பளம், பிரிண்டிங்கு, பேப்பரு, தபால் செலவு, உயர் அதிகாரி சம்பளம், ஆஃபீஸ் கருவிகளின் தேய்மானம், இன்சூரன்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். அடுத்து செல்லிங் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். ஒரு பொருளை விற்கிறதுக்கான ஏற்படும் செலவு, அவங்க வந்து சம்பளம், விளம்பரம், பேக்கிங்கு, பயணச்செலவு, குடோன் வாடகை, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதான் வந்து காமனாக ஒரு டேபிளாக போட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டு. ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸு, இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் வந்து இன்டைரக்ட் எல்லாமே இன்டைரக்ட் இருக்குது. ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் வேஸ்ட்டு, கோல், கிராய், கிரீஸு, லூப்ரிகேட்டிங் ஆயில், பேட்டர்ன்ஸ், டூல்ஸ் ஆகியவற்றின் செலவுகள் வந்து இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டு. ஸோ இது வந்து சூப்பர்வைசர், ஸ்டோர் கீப்பர், இன்ஸ்பெக்டர், இன்ஜினியர், ஒர்க் மேனேஜர், வாட்ச்மேன், இது வந்து இன்டைரக்ட் லேபர் காஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரிக்கல் சார்ஜ், இன்சூரன்ஸு, பில்டிங்கு, மிஷினரி, டெப்ரிசியேஷனு, பில்டிங் ரிப்பேரு, மிஷினரி மெயின்டெனன்ஸு, லேபர்ஸ் வெல்ஃபேர், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சரியா?
ஸோ அடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்னா ஃபர்னிச்சரு, ஃபேனு, டைப் டைப்ரைட்டரு, பென்னு, பென்சில் இங்கு, பேப்பரு, பேட்ஸு, லைட்டு, ஃபிட்டிங்கு இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இது வந்து இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் அதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து லேபர் காஸ்ட்னா அதுக்கு மேனேஜரு, கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸு அந்த மாதிரி. அது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா ஆஃபீஸ் பில்டிங் ரெண்ட்டு, எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ்ஸு, டெலிஃபோனு அண்ட் போஸ்டல் சார்ஜஸ்ஸு, இன்சூரன்ஸு ஃபார் ஆஃபீஸு, பில்டிங் அண்ட் ஆஃபீஸ் மிஷினரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அடுத்து வந்து சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்குறப்ப ப்ரைஸ் லிஸ்ட்டு, பேக்கிங் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டு, ஸ்பேர் பார்ட்ஸு அண்ட் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸு. இப்போ இது இன்டைரக்ட் லேபர் காஸ்ட்டு பார்க்குறப்ப சேல்ஸ் மேனேஜர், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ட்ராவலிங் அலவன்ஸ் ஃபார் சேல்ஸ்மேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து கால்குலேஷன் போட முடியாது. அது முன்னப்பின்னா ஆகலாம், லேபரை பொறுத்து, லேபர் வேலை பார்க்குறத பொறுத்து ரெண்டு வாடகைலாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து இன்டைரக்ட். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் டிசைன். ஸோ காஸ்ட் ஆஃப் டிசைன் அப்படின்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். இந்த காம்பனன்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் டிசைன், காஸ்ட் ஆஃப் டிராஃப்டிங், காஸ்ட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், காஸ்ட் ஆஃப் லேபர், காஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன், காஸ்ட் ஆஃப் டூல்ஸ், ஜிக் அண்ட் பிக்சர்ஸ், ஓவர் ஹெட் காஸ்ட். ஸோ காஸ்ட் ஆஃப் டிசைன் என்னன்னு பார்த்தோம், ஒரு பொருளினை கஸ்டமரின் தேவைக்கேற்ப வடிவமைத்து உற்பத்தி செய்கின்ற போது அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் சுலபமாக போட்டி கொள்ள முடியாது, மேலும் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபைடு செய்கிறது. அதாவது நம்ம வந்து ஒரு டிசைனிங் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், காம்படிஷன் இருக்கக்கூடாது, அதான் சொல்ல வராங்க. ஸோ ஆப்டிமைஸ்டு டிசைன், அந்த டிசைன் வந்து ஆப்டிமைஸ்டு டிசைனாக எடுத்துக்கணும். இது வந்து ஒரு அது என்ன எப்படி செய்வாங்க அப்படின்னா இதுக்குன்னு எக்ஸ்பர்ட் இருக்காங்க. இந்த டிசைனை ஃபுல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி ஆப்டிமைஸ்டு டிசைன் கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ எந்த ஒரு டிசைன் வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபைடோட நல்ல சிம்பிள் காஸ்ட்டோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதோ அந்த டிசைன் தான் வந்து ஆப்டிமைஸ்டு டிசைன். அந்த டிசைன் பண்ணுறவங்களுக்கு இது நம்ம சம்பளம் கொடுத்தாங்க, அது காஸ்ட் ஆஃப் டிசைன். ஸோ ரெண்டாவது காஸ்ட் ஆஃப் டிராஃப்டிங் அப்படின்னா நம்ம வந்து டிசைனிங் பண்ணி முடிச்சாச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறோம், டிராஃப்டிங் பண்ணணும். டிராஃப்டிங் பண்ணுறதுன்னா என்ன, டிராயிங் வரைகிறது, மேனுவலாக வரையணும், பேப்பரில் நம்ம எடுத்து பார்ட் டிராயிங்கை வரையணும். சரிங்களா? ஸோ அவருக்கு நம்ம வந்து சம்பளம் கொடுக்கணும். இது வந்து டிராஃப்டிங் காஸ்ட். அடுத்து மூணாவது காஸ்ட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வரும். ஸோ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு பல்வேறு ஆராய்ச்சி அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ரிசர்ச் டெவலப்மெண்ட் இருக்குது. ஏன் அனலைஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு மாடல் வந்து எப்படி இருக்குது, காஸ்ட் ஆஃப் லேபரோட இன்வால்வ்டு, காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டு, இதெல்லாம் வந்து அது இதுக்கான செலவெல்லாம் இருக்குது. ஸோ மாடல் வந்து எப்படி இருக்குது அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து இது பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட வந்து நியூஸை பரப்பி விட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் வாங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து அதுக்குரிய அந்த காஸ்ட் ஆஃப் லேபரோட காஸ்ட்டு, மெட்டீரியல் காஸ்ட்டு, ஃபார் மெட்டீரியல்னால் என்ன, அனலைஸ் பண்ணக்கூடிய ரிசர்ச் பண்ணக்கூடிய என்னென்ன மெட்டீரியல்ஸோ அது எல்லாமே செலவு பண்ணி ஆகணும். ஸோ டிப்ரிசியேஷன், ரிப்பேர், மெயின்டெனன்ஸு, டிப்ரிசியேஷனை தேய்மானம். சரிங்களா? ஸோ ரிப்பேர், மெயின்டெனன்ஸ் இதுக்குரிய செலவுகள்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதுக்கு டிசைனிங் பண்ணியாச்சு, வரைஞ்சாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். சரி எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்ம டிசைனிங் பண்ணியாகட்டும், டிராஃப்டிங் பண்ணிட்டோம்,
அதுக்கப்புறம் வந்து அனலைஸ் பண்ணி செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல். காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்னா என்ன? காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்னா வந்து நம்ம வந்து என்னென்ன செய்ய போகிறோமோ அதுக்குரிய ரா மெட்டீரியலை வந்து நம்ம வாங்குற செலவுகளை தான் வந்து காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல். சரிங்களா? சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லேபர். ஓகே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன ஜாப் செய்ய போகிறீங்க, அதுக்குரிய லேபர்ஸ் எல்லாம் நமக்கு எவ்வளவு தேவைப்படுறாங்க, அவங்களுக்கு சேலரி எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஒரு லேபருக்கு வந்து ஒரு 1 ஹவருக்கு இவ்வளவு அப்படின்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை ஆகுது. ஸோ அந்த மாதிரி போகிறப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் என்ன செலவாகுமோ அதை நம்ம கால்குலேஷன் பண்ணியாங்க. சரிங்களா? அது வந்து அதுக்குரிய செலவு எல்லாமே வந்து காஸ்ட் ஆஃப் லேபர். சரிங்களா? லேபர் காஸ்ட் இந்த போட்டுக்கலாம். கன்சல்ட், இன்ஜினியர், சூப்பர்வைசர் ஆர் ஃபோர்மேன் எழுதலாம். ஸோ அது வந்து காஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் அப்படிம்பாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா ஒரு காம்பனண்ட் அல்லது ப்ராடக்டை வந்து குவாலிட்டியாக தயாரிப்பதற்கு அப்பொருளானது பல்வேறு நிலைகளில் இன்ஸ்பெக்ஷன் செய்யப்படுகிறது. ஸோ நம்ம செய்யக்கூடிய ஜாப் வந்து குவாலிட்டியாக கொண்டு வரணும். நம்ம குவாலிட்டியாக கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை வந்து ஏகப்பட்ட செக்கிங் பண்ணி ஆகணும். ஸோ அந்த செக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்குரிய செலவுகள், இன்ஸ்பெக்ஷன் செலவுகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காஸ்ட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன்லாம் வரும். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஆஃப் டூல்ஸு, ஜிக்கு, பிக்சர்ஸ். ஒரு காம்பனண்ட்டும் இல்லை அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து தயாரிக்கிறதுக்கு நம்ம காஸ்ட் எஸ்டிமேஷன் வந்து டூல்ஸு, ஜிக் அண்ட் பிக்சரு, டைஸு அதுக்கெல்லாம் வந்து நமக்கு தனியாகவே நம்ம செலவு பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓவர் ஹெட் காஸ்ட். ஸோ அந்த ஃபேக்ட்ரியில் வந்து நம்ம இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர், எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் சேர்ந்ததான் வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் காஸ்ட். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இன்டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபரு, எக்ஸ்பென்சஸ், இன்சூரன்ஸ்னா என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இதெல்லாம் சேர்ந்ததான் வந்து ஓவர் ஹெட் காஸ்ட். சரிங்களா? ஸோ உங்களுக்கு 3 டாபிக் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோங்க அப்படின்னா என்ன கொஸ்டின், காம்பனண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் முடிச்சிருக்கேன். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் எஸ்டிமேஷன் ஆஃப் காஸ்ட் எலமெண்ட்ஸ் நான் முடிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். தனித்தனியாகவும் கேட்கலாம், மொத்தமாகவும் கேட்கலாம். அதனால் வந்து படிக்க டவுட் இருந்தால் கேட்டுக்குங்க. படிக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்குங்க. உங்களுக்கு எக்ஸாம் எப்போனாலும் சொல்லலாம். இப்போ இந்த இன்டர்னல் டெஸ்ட் வந்து அவங்களே கொஸ்டின் தரேன்றாங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் கூகுள் மீட்டில் தான் வந்து அவங்க டெஸ்ட் வைக்க போகிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் நல்லா பயன்படுத்திங்க. தயவு செய்து வந்து மறுபடியும் சொல்கிறேன், எல்லாமே ஃபோன் போட்டு எடுங்க. ஃபோன் போட்டு எடுத்து அந்த சுச்சுவேஷன் சொல்லிவிட்டு நீங்கள் வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுறேன் சார் அப்படின்னு எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணால் தான் நாங்கள் வந்து இங்கே அட்டெண்டன்ஸ் போட முடியும். சரிங்களா? அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.